எங்க அம்மா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரிக்கு போகணும்னு. அதான் இன்னைக்கு நானும் எங்க அம்மா போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் லாஸ்டா எப்போ கன்னியாகுமரிக்கு போனேன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது போனேன். எங்க காலேஜ்ல வந்து ஆயுத பூஜைக்கு பர்த்டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுல ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு பிளேஸுக்கு கூட்டு போவாங்க. அதுல ஒரு தடவை கன்னியாகுமரி கூட்டு போனாங்க. அப்பதான் நான் லாஸ்டா போனேன். அதுல வேற இப்போ நியூவா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வேற ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். போனதுமே நானும் எங்க அம்மாவும் கொஞ்சம் கடலை வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். எங்க அம்மா கரெக்டா வருஷம் வருஷம் வந்துருவாங்க. ஏன்னா கோயில்ல ஃபங்க்ஷன் இருக்குமா, அப்போ வந்து கடல் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எவ்வளவு சேஞ்சஸ் சொல்லி பேசிட்டு இருந்தோம். 1 இயர்ல இவ்வளவு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்க போனது ஈவினிங் டைம்ங்கிறதுனால சன்செட்டும் பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சுட்டு அதான் ஏதாவது வாங்கினா வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். போகும்போது அந்த ஓணம் சாரிலாம் நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. சரி ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ஒரு சாரி எடுத்து திரும்பி பார்த்தா நல்லா இருட்டிட்டு, இருட்டுல வழி தெரியாம நானும் எங்க அம்மாவும் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு பதிலா டிப்போ வரைக்கும் நடந்து போய் பஸ் ஏறணும். நீங்க எப்போ லாஸ்டா கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.